முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் அஇஅதிமுகவினர் தொடர்ந்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் அஇஅதிமுக சார்பில் அபிராமி அம்மன் கோயிலில் உள்ள காளஹஸ்தீஸ்வரர், மூகாம்பிகை, துர்கை அம்மன், அபிராமி அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் கழகத்தினர் திரளானோர் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். பெரம்பலூர் ஒன்றிய கழகம் சார்பில் பிரசித்தி பெற்ற திருவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆலயத்தில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி தங்கத்தேர் இழுத்து வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவளத்தில் அன்சாரி தர்காவில் நடைபெற்ற சிறப்பு துவாவில் அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மீனாட்சியம்மன் கோயிலில் அம்மனுக்கு பட்டாடை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் அஇஅதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு மேற்கொண்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மேலூர் பிரசித்தி பெற்ற பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பாதூர் அகதீஸ்வரர் கோயிலில் உள்ள பிரத்யேங்கரா தேவி சந்நிதியில் நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் விஜய நாராயணம் 500 நங்கை பகவதி அம்பாள் திருக்கோயிலில் முதலமைச்சர் பூரண நலம் பெற சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் ஆலயத்தில் கோபூஜை மற்றும் கஜபூஜையும் 1008 நெய் தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடும் நடைபெற்றன. இதில் அஇஅதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சிவ சுப்பிரமணியர் கோவிலில் அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர்.